Hello viewers, welcome to Super Brain. Example 2.18 பார்க்கலாம். Can you reduce the following numbers to thirds of same order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா இது மூணுமே வந்து ஒரே சம்மு தான். ஸோ இது எப்படி வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஆர்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதுதான் ஆர்டர். இதோடைய ஆர்டர் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களே இதோடைய ஆர்டர் என்ன 2, இதோடைய ஆர்டர் என்ன 4, இதோடைய ஆர்டர் என்ன 3. ஸோ இந்த இடத்துல வருது தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சேம் ஆர்டர் மூணுத்துக்குமே சேமாக வர மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மூணுத்துக்கும் சேமாக வரணும்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எல்லா ஆர்டருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடணும். ஸோ 2, 4, 3 2, 4, 3. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் போட்டுக்கிறேன். அப்போ 1 டைம் இது 2 டைம் இது 2 டேபிளில் வராது, அதனால 3 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே 2 இருக்கிறதுனால திரும்பியும் நான் 2 டேபிள் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படியே வந்துடும். இப்போ நான் 3 டேபிள் போடும்போது இந்த 1 1 இந்த 3க்கு வந்து இங்கே 1 வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s are 4, 4 3s are 12 நமக்கு கிடைக்கும். எல்சிஎம் எவ்வளோ வருது 12ன்னு வருது. ஸோ அப்போ ஆர்டர் வந்து இதுக்கு 12 வரா மாதிரி இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து எப்படி மாற்றுவோம், பவரில் எழுதும் போது 3 power 1/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி எழுத முடியும் 3 power 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம் 3 power 1/3ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 12 வரா மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2வை எது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும், 6 கூட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் இல்லையா. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 6 போடணும் நம்ம. இப்போ பாருங்கள் 3 power 1/2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 6 போடணும். அப்போ தான் டினாமினேட்டர் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 3. இப்போ 4 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3 கூட மல்டிப்ளை பண்ணால் தானே. அப்போ 3/3 நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் டினாமினேட்டர் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 3 power 1/3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3யை எது கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 கிடைக்கும் 4 கூட. அப்ப 4/4 போடணும். ஓகே, இப்ப பாருங்க 3 பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 3 power 1 6 are 6, 2 6 are 12 நமக்கு கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி 3 power 1 3s are 3, 4 3s are 12 நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்க 3 power 1 4s are 4, 3 4s are 12 நமக்கு கிடைச்சிரும். இது கேன்சல் பண்ண முடியும், கேன்சல்லாம் பண்ணிட்டாதீங்க. கேன்சல் பண்ண திரும்பியும் இதுதான் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரே ஆர்டர் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இப்படி கொண்டு வரும். ஓகே, இப்போ பாருங்க இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 power 6 power 1/12 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இது ரெண்டும் பவருக்கு பவர் இருந்தால் பவர் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க 6/12ன்னு கிடைச்சிரும். இதுதானே வந்திருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் 3 power 3 power 1/12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதையும் 3 power 4 power 1/12ன்னு எழுதிக்கலாம். ஸோ பவர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க இது கிடைச்சிடும். ஓகே, 3 power 6னா எவ்வளோ 3யை 6 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா 6 டைம்ஸ் போட்டுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 3s are 9, இங்கேயும் 3 3s are 9, இங்கேயும் 3 3s are 9. ஸோ 9 9s are 81. 81 9 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 72. அப்போ எவ்வளோ வருது நமக்கு 729 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு பவர் என்ன இருக்கீங்க 1/12. ஸோ அதே மாதிரி 3 power 3னா என்ன அர்த்தம் 3 தடவை 3யை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 power 1/12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3யை 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ இது வந்து 27 வந்ததுன்னா 27 கூட இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 21 பேலன்ஸ் 2, 2 3s are 6, 6 + 2 8. இப்போ 81 power 1/12ன்னு அர்த்தம். சரி, இப்போ இது எப்படி எழுதலாம் இந்த பவர் 1/12 எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th root of 729 அப்படின்னு எழுதலாம். இந்த பவர் 1/ல இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி 27 எப்படி எழுதலாம் 12th root of 27 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதையும் 12th root of 81 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க ஆர்டர் எப்படி வந்திருக்கு சேமா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் அவங்க சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. சேம் ஆர்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.